அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நான் தங்கள் மத்தியிலே ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை என்கின்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும், அது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி ஒரு சில மணி நேரங்கள் நாம் உட்கார்ந்து பேசினோம் என்று சொன்னால் அந்த விஷயங்களை பற்றி நம்மளால் விவரித்து சொல்ல முடியும். ஆனால் ஒரு சில வார்த்தைகளால், ஒரு சில கருத்துக்களால் விவரித்து வரையறுத்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்றால் அது அல்லாஹ்வின் அருட்கொடை சார்ந்த விஷயம். அல்லாஹ் இந்த உலகத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். அந்த ஜீவராசிகள் அத்தனையுமே, அந்த படைப்பினங்கள் அத்தனையுமே இந்த பூமியில் தன் வாழ்க்கையை வாழ்கிறது என்றால், அது ஒரு அடி நகர்கிறது என்று சொன்னால், செயல்படுகிறது என்று சொன்னால், இவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய அருட்கொடையினால் தான். மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாள் முதல், பிறந்தது முதல் இறந்து மண்ணுக்கு போகின்ற வரைக்கும் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே இறைவனுடைய அருட்கொடை தான். நாம் இந்த பூமிக்கு வந்தது முதல் இறைவனின் அருட்கொடை. நாம் சாப்பிடுகின்ற உணவு, நாம் உடுத்துகின்ற உடை, நாம் வசிக்கின்ற வசிப்பிடம், நாம் நாள்தோறும் அனுபவிக்கின்ற சொத்து சுகங்கள், மாட மாளிகைகள், காரு பங்களா, ஏன் நாம் சுவாசிக்கின்ற சுவாச காற்று கூட அல்லாஹ்வினுடைய அருட்கொடை தான். இவ்வாறு எண்ணிக்கையில் கணக்கிட முடியாத அளவிற்கு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நாள்தோறும் மனிதன் சுவைத்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை கணக்கிட முயற்சித்தால் அது உங்களால் முடியவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். எண்ணிக்கையில் கணக்கிட முடியாத, வார்த்தைகளில் வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு இறைவன் மனிதர்களுக்கு பல வகைகளில் அருட்கொடைகளை செய்கின்றான். அருட்கொடை என்றாலே நம்முடைய மனதில் பதிந்த விஷயம், நல்ல காரு பங்களான்னு வாழணும், நல்ல மாட மாளிகைகள்ல வாழணும், சொந்தமா வீடு இருக்கணும், நிறைய குழந்தைகள் இருக்கணும், இது மட்டும்தான் ஒரு அருட்கொடை என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை மட்டும்தான் அருட்கொடை என்பது அல்ல, இதுவும் அல்லாஹ்வின் அருட்கொடை தான். அதே போல ஒரு மனிதன் நாள்தோறும் வாழ்வதற்கு, தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு மனிதன் கழிப்பதற்கு அவனுக்கு மிக முக்கியமாக அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். ஆரோக்கியம் என்பது நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்னஞ்சிறிய காரியங்கள் முதல் பெரிய பெரிய சாதனைகள் வரைக்கும் அத்துணையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய உடல் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். நம்மளுடைய உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதை செய்ய வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ யோசனைகள், சிந்தனைகள், விருப்பங்கள், எண்ணோட்டங்கள் நம் உள்ளத்தில் தோன்றலாம். ஆனால் அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு வெறுமனே மனத்தெம்பு இருந்தால் மட்டும் போதாது. நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால், அதை அத்தனையும் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்றால், மனிதனுக்கு முக்கியமான தேவை ஆரோக்கியம் என்பது அவசியம். இந்த ஆரோக்கியத்தை பெற்ற எத்தனையோ மனிதர்கள் அதை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆரோக்கியத்தின் அவசியத்தை பற்றி, இந்த ஆரோக்கியம் என்பது எப்படி ஒரு அருட்கொடையாக கருதுவது? ஆரோக்கியம் சரி, ஆரோக்கியம் சாதாரணம், இது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியதா என்று பார்த்தால், அல்லாஹ் மனிதர்களை இந்த பூமியில் படைத்திருக்கிறான். மனிதர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டதற்கான காரணத்தை அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் இந்த பூமியில் நான் படைத்தேன், வேறு காரணங்களுக்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான முக்கிய நோக்கம் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனை மட்டுமே ஏகத்துவ கொள்கையாக ஏற்று அந்த ஏகனை மட்டுமே நாம் வணங்கி வழிபட வேண்டும். இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு அடியானாக இருந்து நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் இந்த ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போது ஒரு மனிதர் இருக்கிறார், நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை கொண்ட ஒரு மனிதர். இவர் என்ன நினைக்கிறாரு? விரும்பிய நேரத்தில் எல்லாம் நான் அல்லாஹ்வை தொழுகணும், விரும்பிய நேரத்தில் எல்லாம் நான் நோன்பு நோக்க வேண்டும்,
நான் வருடா வருடம் ஹஜ் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஆரோக்கியமுள்ள ஒரு நபர் நினைக்கிறார். அதே போல ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபரும் நினைக்கிறார். நான் விரும்பிய நேரம் அல்லாஹ்வை தொழ வேண்டும், விரும்பிய நேரத்தில் அல்லாஹ்விற்கு நோன்பு வைக்க வேண்டும். ஆரோக்கியமான ஒரு நபரும் நினைக்கிறார், ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபரும் நினைக்கிறார். ஆரோக்கியமான நபரால் தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். உடனே ஓடி போய் உழு செய்து விட்டு அவர் தொழுது விடுவார். அவர் உழு செய்வதற்கோ அல்லது தொழுவதற்கோ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே கைகால் நடக்க முடியாத, உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாத, படுத்த இடத்தை விட்டு நகர முடியாத ஒரு நபர் இருக்கிறார். இவர் உழு செய்வதற்கும் ஒரு ஆளை சார்ந்துதான் இருக்கணும். அவர் தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் ஒரு ஆளை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நஃபில் தொழுகைகளை தொழுவது என்பது வேறு. ஆனால் 5 நேர கடமையான தொழுகைகளை தொழுவதே ஆரோக்கியம் இல்லாத நபர்களுக்கு மழை போன்ற ஒரு விஷயம். அதே போல நோன்பு வைக்கக்கூடிய விஷயம். நான் நாளைக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் மனதில் ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அந்த நோன்பு வைப்பதற்கு என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நாளைக்கு நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், திடீர்னு எனக்கு ஆரோக்கியம் இல்லாம போயிருது. இப்ப நான் அந்த நோன்பை நிறைவேற்ற முடியுமா? அந்த நோன்பை வைக்க முடியுமா? நோன்பு வைத்த பிறகு எனக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது. இப்போது அந்த நோன்பை நான் தொடர முடியுமா? ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு உலக சம்பந்தமான விஷயங்கள்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, பொருளாதாரம் வேணும். ஹஜ்ஜுக்கு போறதாக இருக்கட்டும், உம்ராவுக்கு போகிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கு பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று என்றால், அடுத்து உள்ள விஷயம் ஆரோக்கியம் முக்கியமாக வேண்டும். ஒரு மனிதர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறார். இப்போது அந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி ஒருவரிடம் கேட்டு வாங்கி கூட அவர் ஹஜ் சென்று வருகிறார். ஆனால் போகக்கூடிய மனிதரிடத்திலே ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அடுத்தவரிடம் வாங்கி அந்த ஆரோக்கியத்தை வாங்கி ஹஜ் சென்று வர முடியுமா? அப்போ ஆரோக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வதற்குமே இந்த ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை எத்தனையோ நபர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலம் இருந்தது. அன்றைய காலத்து மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளிலேயே அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டிருந்தது. அன்றைய காலத்துல ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க போகணும்னாலும் நடந்தே போவாங்க, நடந்தே வருவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் இடத்துல அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு வீட்டை எடுத்துட்டோம்னா அத்தா அம்மா ஒரு புள்ள ஒரு பையன் இருக்காங்கன்னா 4 பேத்துக்கு 4 வண்டி இருக்கு. அன்றைய காலத்துல எங்க போகணும்னாலும் நடந்தே போவாங்க, நடந்தே வருவாங்க. ரொம்ப லாங்கான ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா மட்டும்தான் குதிரை வண்டி, மாட்டு வண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆரோக்கியம் என்பது அதே போல பெண்களுக்கும் அன்றைய காலத்துல ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு மாவரைப்பதில் இருந்து துணி துவைப்பது வரைக்கும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளும் செய்வதே அவர்களுக்கு ஆரோக்கியமான முறையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆரோக்கியத்திற்கு என்று தனியாக நேரத்தை ஒதுக்கி ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றாங்க. பெண்களை அந்த வீட்டுகளில் உடற்பயிற்சி செய்யறாங்க. அப்போ ஆரோக்கியம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. அன்றைய காலத்து மக்களிடையே அது வேலைகளில் கலந்து விட்டிருந்த ஒன்று. இன்றைக்கு மனிதர்கள் ஆரோக்கியம் இல்லாமல் நவீன காலம் என்கின்ற பெயரில், நவீன சாதனங்கள் என்கின்ற பெயரில் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு செல்போன் யூஸ் பண்ணுவது, செல்போன் அப்படின்றது எந்த அளவிற்கு சர்வ சாதாரணமா மாறி போன விஷயம் அப்படின்னா, சின்ன குழந்தையிலிருந்து ஒரு 10 மாதம் 1 வயது குழந்தையிலிருந்து இறக்கின்ற வரை, அவ்வளவு வயசாகின்ற மனிதர் இருக்கின்ற வரை அனைவரிடத்திலுமே இன்றைக்கு செல்போன் இருக்கிறது. செல்போனுடைய தாக்கம் இருக்கிறது. அந்த செல்போனை பார்க்க வேண்டும், அதை கொஞ்ச நேரம் நம்ம கையில வச்சிருக்கணும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றது. இன்றைக்கு செல்போன் யூஸ் பண்ணுவதுடைய தீமைகளை பற்றி, குழந்தைகள் செல்போன் யூஸ் பண்ணுவதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒரு குழந்தை அதிகமான செல்போன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால அந்த குழந்தைக்கு கேட்கும் திறன் பாதிப்படைகிறது. அதிகமான நேரம் குழந்தை செல்போனிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதால் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு கேள்வி அவங்களிடத்துல கேட்கிறோம் அப்படின்னா அதற்கான பதிலை, வார்த்தைகளை கோர்த்து கூட இன்றைய கால குழந்தைகளுக்கு சொல்ல தெரிவதில்லை. அம்மா எங்க அப்படின்னு கேட்டா அம்மா போயிருக்காங்க வெளியே சொன்னாங்க. அதாவது வார்த்தைகளில் ஒரு கோர்வை இல்லை. அம்மா எங்கன்னா
அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு கூட இன்றைய கால குழந்தைகளுக்கு சொல்ல தெரிவதில்லை. வார்த்தைகளை கோர்த்து வார்த்தைகளை முழுமைப்படுத்தி சொல்வதற்கு கூட இன்றைய கால குழந்தைகளுக்கு முடியாமல் போய்விட்டது. காரணம், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு செல்போன்களை கொடுத்து அந்த குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரி அந்த குழந்தைகளுடைய மன ஆரோக்கியத்தையும் சரி கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சிறியவர்களோ பெரியவர்களோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம செல்போன் பாக்குறோம் அப்படின்னாலோ அல்லது ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்ம லேப்டாப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து டி குனிஞ்ச மாதிரியே நம்ம பார்க்கறதுனால நம்மளுடைய முதுகு தண்டுவடம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதனால் நாளடைவில் முதுகெலும்பு தேய்மானம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல இன்றைய காலத்து பெண்களை நம்ம சொல்லவே வேண்டாம். ஆண்கள் வெளியே 4 இடத்துக்கு போறாங்க, 4 பேர்த்து பார்த்து நேரா பேசிடுறாங்க. ஆனா இன்றைய காலத்து பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள்கிட்ட கூட போன்ல பேசக்கூடிய நிலைமை இருக்கு. போன் எடுத்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க. அதிகமாக போன் பேசுறதுனால மூளைகள்ல கட்டி ஏற்பட்டு அந்த கட்டி மூளை புற்றுநோயாக மாறுவதற்கும் வழிவகை செய்கிறதுன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகம் சொல்லுது. ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு எந்த விஷயங்களை எல்லாம் தடை விதிக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்யாமல் இருந்தாலே நம்மளுடைய ஆரோக்கியம் தானாகவே மேம்படும். நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு எந்தவித குறைவும் ஏற்படாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மதுவிற்கு மிக முக்கியமான ஒரு தடை இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, அன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிக்கேட்பதற்கான அம்புகள் இவையெல்லாம் அருவருக்கத்தக்கமான ஒரு விஷயம். அது ஷைத்தானினுடைய நடவடிக்கை என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஃபஜ்தனிபூஹு, அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மது என்பது இஸ்லாத்தில் தடை, முஸ்லிமான அனைவர்களுக்கும் தெரியும். ஏன் இஸ்லாம் மட்டும் தடை சொல்லுது? மற்றபடி பார்த்தோம்னா மது எவ்வளவு உடலுக்கு நன்மையா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா முஸ்லிமான மக்களும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சொல்வார்கள் மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. டைலாக் எல்லாம் ஃபேமஸா இருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திலே ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இந்த மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். மற்ற சமூகம் எப்படியோ ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வளவு வலுவான தடை இந்த மதுவுக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த மதுவிற்கு அடிமையான பேர் நிறைய பேர் இருக்காங்க. மது குடிப்பதனால் நம்முடைய உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கிய கேடு ஏற்படுகிறது. மதுவை அதிகமாக உட்கொள்வதால் தொண்டை கேன்சர் ஏற்படுகிறது, உணவு குழாய்களில் கேன்சர் ஏற்படுகிறது. அந்த மது நேரா போய் குடலில் கலப்பதால் குடல் கேன்சர் ஏற்படுகிறது. சர்க்கரை எல்லாம் சரியான அளவில் வைத்திருக்கக்கூடிய அந்த கணையம் இந்த மது குடிப்பதனால் பாதிக்கப்படுகிறது. மூளை பாதிப்பு ஏற்படுகிறது. கோர்சாகாஃப் சிண்ட்ரோம் என்கின்ற ஒரு நோய் பாதிக்கப்படுகிறது. இந்த நோய் பாதிச்சா என்ன ஆகும்னா மூளையவே இந்த நோய் முடக்கிவிடும். மூளையை முடக்குச்சுன்னா என்ன அர்த்தம்? படுத்த படிக்க இருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தா கோமா ஸ்டேஜ். தான் விரும்பியது நான் இது நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது, நான் இது பேசுறேன்னு சொல்ல முடியாது, ஒன்னு பார்த்தோம்னா ரியலைஸ் பண்ணது அவங்களுக்கு தெரியாது. அப்போ மூளை என்பது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மூளை குறைபாடே இந்த மதுவை அருந்துவதனால் ஏற்படுகிறது. அதே போல வெர்னிக் சிண்ட்ரோம். வெர்னிக் சிண்ட்ரோம் என்கின்ற நோய் என்றால் என்ன? உடலையே முடக்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த நோய். இந்த நோய் பாதிக்கப்பட்ட வெர்னிக் சிண்ட்ரோம் ஏற்பட்ட ஒரு மனிதரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவருடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகத்தையும் அவரால் அசைக்க முடியாது. காரணம் என்ன? மதுவை தொடர்ச்சியாக அருந்துவதால், அதை அருந்திக்கொண்டே இருந்த காரணத்தினால் அவருக்கு இத்தனை நோய் பாதிக்கப்படுகிறது. அதே போல புகைப்பிடிப்பது. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. புகைப்பிடிப்பதனால் போதை ஏற்படுகிறது. எனவே இந்த புகையும் மனித குலத்திற்கு மிகவும் கேடான தடையான ஒரு விஷயம். இந்த புகைப்பிடிப்பதனால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த ஸ்மோக் பண்றாங்க, அந்த புகைப்பிடிக்கிறதுல அந்த புகைப்பிடிக்கிற பீடி சிகரெட் இதுல எல்லாம் வந்து நிக்கோட்டின் என்கின்ற ஒரு ரசாயனத்தை கலக்குறாங்க. இந்த ரசாயனம் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, ஒரு டைம் 2 டைம் புகைப்பிடிச்சோம் அப்படின்னா அந்த ரசாயனம் நமக்குள்ள பண்ற வேலை இந்த விஷயத்துக்கு அப்படியே நம்மளை அடிக்ட் பண்ணிரும், இந்த விஷயத்துக்கு அப்படியே நம்மளை அடிமைப்படுத்திரும். இந்த ஒரு வேலையை இந்த நிக்கோட்டின் என்கின்ற ஒரு ரசாயனம் செய்கிறது. அதே போல நுரையீரல் பாதிப்பு அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் புகைப்பிடிப்பது. நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம், புகைப்பிடித்தா உங்களுடைய நுரையீரல் இப்படி இருக்கும்,
புகை பிடிக்கல, நல்ல ஆரோக்கியமான நுரையீரல்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்ப புகைப்பிடிப்பவருடைய நுரையீரலை காட்டுவாங்க. படத்துல பாக்குறக்கே, ஒரு காட்சியில ஒரு படத்துல அந்த நுரையீரலை பாக்குறக்கே நம்மளுக்கு சலிப்பு தட்டிரும். என்ன இப்படி இருக்கு? அப்ப ஒவ்வொரு புகைப்பிடிக்கக்கூடிய நபருடைய ஒவ்வொரு நுரையீரலும் காண்பிக்கப்பட்ட அந்த படத்தை போலத்தான் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவெல்லாம் இஸ்லாம் தடை விதித்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கேடு தரக்கூடிய விஷயங்கள், அதனால் இஸ்லாம் தடை செய்கிறது. நமக்கு கெட்ட விஷயங்கள், அதனால இஸ்லாம் தடை செய்கிறது. அதற்காகத்தானே தவிர நம்மளுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும், நாம் இந்த உலகத்துல சுகமா வாழக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது என்று நம்முடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்னும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தானாக செத்த உயிரினங்களை சாப்பிடுவதற்கு தடை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத், தானாக செத்த பிராணிகள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலாளர்களும் அந்த விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். தானாகவே ஏன் ஒரு பிராணி சாகிறது? உதாரணத்துக்கு ஆடுன்னு வச்சுக்குவோம். ஆடு ஏன் தானாகவே இறந்து போகின்றது? நல்ல ஒரு ஆடா இருந்தா உயிர் வாழும். அந்த ஆடு ஏன் உயிரிழப்புக்கு ஆளாகிறது, அந்த ஆடு ஏன் சாகின்றது என்று பார்த்தால், அந்த ஆட்டின் இடத்திலே நோய் தொற்று கிருமிகள் ஏற்பட்டு அந்த ஆட்டினுடைய உள்ள உறுப்புகளை எல்லாம் அந்த நோய் கிருமி ஆட்கொண்டு இறுதியில் அந்த ஆட்டை கொன்று விடுகிறது அந்த நோய் கிருமி. அந்த ஆடு இறப்பதற்கு காரணமாக அந்த நோய் கிருமி, அந்த நோய் தொற்று, அதுதான் காரணமாகின்றது. இப்போ அறிவியலாளர்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோய் கிருமி தொற்று ஏற்பட்டு இறந்து போன அந்த ஆட்டை நாமும் உட்கொண்டோம் என்று சொன்னால், எந்த நோய் கிருமி அந்த ஆட்டை கொலை செய்ததோ, அந்த ஆடு சாகுவதற்கு காரணமாக இருந்ததோ, அதே நோய் கிருமி நம்மளுடைய உடலுக்கு செல்லும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேட்டை தரும், அது மிகப்பெரிய உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்து விளைவிக்கும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு தடை இருந்தாலும், இதை செய்யாதே, இதை சாப்பிடாதே, இப்படி நடக்காதே, அப்படி நடக்காதே என்று இஸ்லாம் நமக்கு எந்த தடையை விதித்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே, நமக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என்கின்ற அக்கறைக்காக மட்டுமே என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், பிறக்கும் போதே மூளை வேலை செய்யல, என் குழந்தை பிறந்ததுல இருந்து வாய் பேச மாட்டேங்குது, என் குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து கண் தெரிய மாட்டேங்குது, என் குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து காது கேட்க மாட்டேங்குது, என் குழந்தை பிறந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சுதான் இந்த குறைபாடெல்லாம் எங்களுக்கு தெரிகிறது, என் குழந்தை கைகால்கள் ஆக்டிவா நடக்க மாட்டேங்குது, என் குழந்தை சரியா கைகால் வர மாட்டேங்குது, என் குழந்தைக்கு மூளை வேலை சரியில்லை என்று எத்தனையோ பெற்றோர்கள் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் பிறவியிலிருந்து இருக்கக்கூடிய குறைபாட்டை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் வளர்ந்து பெரியவர்களானக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கால் போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கோமாக்கு போயிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி அவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போச்சு என்று எத்தனையோ மனிதர்களை அல்லாஹ் ஆரோக்கியம் இல்லாமல் படைத்திருக்கிறான். அந்த இறைவன் நம்மை மிகவும் ஆரோக்கியமாக படைத்திருக்கிறான். அந்த இறைவனுக்காக ஒரு நாளாவது நாம் நன்றி செலுத்தி இருப்போமா? இந்த ஆரோக்கியம் என்பதும் ஒரு அருட்கொடைதான் என்று சிந்தித்து அதற்கு ஆர்வம் காட்டி இருப்போமா? அந்த ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கு ஆர்வம் காட்டி இருப்போமா? அந்த ஆரோக்கியத்தை குலைப்பதற்காக நடக்கப்படும் ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக நாம் நடந்திருக்கின்றோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை மிக அழகான முறையில் நாம் படைத்தோம். மனிதர்களை மிக அழகான முறையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நம்ம எல்லாம் இறைவன் அழகான முறையிலே படைத்திருக்கின்றான். நம்ம எல்லாம் மிகவும் ஆரோக்கியமான முறையிலே படைத்திருக்கின்றான். அந்த இறைவனுக்கு ஒரு நாளாவது நாம் நன்றி கடன் சொல்லி இருப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி, 2 அருட்கொடைகள் இருக்கின்றது, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 அருட்கொடைகள் விஷயத்திலே மக்கள் அந்த அருட்கொடைகளை வீணாக்கி வருகிறார்கள், பால்படுத்தி வருகிறார்கள். வஸ்ஸிஹ்து வல் ஃபராஹ், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடையை மக்கள் வீணடித்து வருகிறார்கள், மக்கள் பால்படுத்தி வருகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது போலவே இன்றைக்கு நடக்கிறது. ஆரோக்கியம் என்கின்ற ஒரு அருட்கொடையை மக்கள் மிகவும் இழிவாக கருதி அதை பால்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து பசியின் காரணமாக வெளியே தெருவுக்கு வராங்க. அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வராங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க அவங்க 2 பேர்கிட்டையும், மா அஹ்ரஜகுமா,
நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த 2 சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், பசியின் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவங்க சொல்லும் போது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நப்சி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, உங்களை எந்த பசி உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வீட்டிலிருந்து வெளியே வர செய்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 பேரும் அப்படியே நடந்து போய் ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது அவர் இல்ல, அவருடைய மனைவி மட்டும் இருக்காங்க. அப்போ அவருடைய மனைவி இடத்துல அவர் எங்கன்னு கேட்கிறாங்க. தண்ணீரை எடுக்க போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அன்சாரி தோழரும் தண்ணீர் எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த 3 பேர்த்தையும் பார்த்துட்டு, யார நபிகள் நாயகம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்து விட்டு அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார், இன்றைக்கு யாருமே பெற்றிராத சங்கை மிகுந்த விருந்தாளிகளை நான் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு யார் வீட்டிற்கும் வராத கண்ணியம் வாய்ந்த சங்கை மிகுந்த ஒரு விருந்தாளிகளை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக விருந்து உபசரிக்கிறார். அந்த விருந்திலே தண்ணீரை எடுத்து வைக்கிறார், ஒரு பேரிச்சம்பழ குலையை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார். அவர்களுக்காக ஒரு ஆட்டையும் அறுத்து அந்த ஆட்டுக்கறியையும் அவர்களுக்காக சாப்பிட வைக்கிறார். இதை அனைத்தையும் அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதரும் சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, இந்த அருட்கொடையை பற்றியும் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நபி அவர்கள் எதை சொல்கிறார்கள்? பசியினால் வீதிகளிலே உழன்று கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் தண்ணீரை பார்க்கறாங்க, பேரிச்சம்பழத்தை பார்க்கறாங்க, கொஞ்சம் ஆட்டுக்கறியை பார்க்கறாங்க. இதை பார்த்ததற்கே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இந்த அருட்கொடைக்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு அந்த உணவை விட பெருமதியான, யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத மிகவும் ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடையை நாம் பெற்றிருக்கின்றோம். இதற்கு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய கேள்வி நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறார்கள்? இது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள், இதை அற்பமாக எண்ணி இதை கடந்து விடாதீர்கள். இதை குறித்தும் உங்களுக்கு கேள்வி இருக்கிறது. இந்த உணவு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? இந்த உணவிற்காக வேண்டி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா என்று உங்களிடத்திலே கேள்விகள் கேட்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த ஒருவேளை உணவிற்காக அவர்களுக்கு கேள்வி இருக்கிறது என்று சொன்னால், நாம் அன்றாடம் வாழ்கிறோம், அன்றாடம் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கழிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆரோக்கியம் மிக முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை குறித்து நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு கேள்வி இருக்கின்றது. நான் உனக்கு ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடையை கொடுத்தேன், இந்த அருட்கொடையை நீ எப்படி செலவழித்தாய்? இந்த அருட்கொடையை நீ எப்படி பேணி பாதுகாத்தாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் நாம், இறைவா எனக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடையை நீ கொடுத்திருக்கின்றாய், எத்தனையோ மக்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் ஆரோக்கியத்திற்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிக்கிறார்கள், பெரும் முயற்சி செய்கிறார்கள், பெரும்பாடு படுகிறார்கள் தனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று, எனக்கு நான் கேட்காமலேயே எனக்கு இவ்வளவு பெரிய பரிசை நீ கொடுத்திருக்கின்றாய் என்று ஒரு நாளாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணமான ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி சொல்லி இருப்போமா? ஒவ்வொரு மக்களும் சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள். இரவு முழுவதும் நின்று வணங்கிய காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதருடைய கால் பாதங்கள் எல்லாம் வீங்கி விடுகிறது. இதை பார்த்து அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதராக இருக்கின்றீர்களே, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷுகூரா, நான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த நன்றி சொல்லக்கூடிய அடியானாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், நாம் ஒரு உடை உடுத்துகிறோம், நாம் ஒரு வீட்டிலே வசிக்கிறோம், நன்றாக நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிக்கிறோம் என்றால் இதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஒன்றும் இல்லை, உதாரணமா ஒரு விஷயம், நம்மளுடைய நண்பரோ நமக்கு தெரிந்த ஒரு நபரோ நம்மளுக்கு நம்ம கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு உதவி செய்யறாரு, அல்லது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு தராரு, இல்ல அவர் வீட்டுக்கு நம்மளை விருந்து கூப்பிடுறாரு. போயிட்டு வந்தோம்னா நம்மளோட முதல் நினைப்பு என்ன? ஓ, நமக்காக இத்தனை செஞ்சுட்டாரே, நம்ம அவர் கைமாற ஏதாவது செய்யணுமே, இது நினைப்போம். எப்படி நினைப்போம்? நம்ம கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்துல அவர் நமக்கு உதவி செஞ்சாரு, அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்.
அவர் நமக்கு அன்பளிப்பு தந்தாரு, நம்ம ஒரு அன்பளிப்பு அவருக்கு தரணும். அவர் வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டாரு, நம்ம வீட்டுக்கு அவரை கூப்பிடணும் என்று சாதாரணமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உதவிக்கு, ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய ஒரு விருந்துக்கே கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கெல்லாம் நன்றி சொல்ல நாம் எவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்கிறோம். அல்லாஹ் இந்த நொடிக்கு இந்த நன்றி, இந்த நொடிக்கு இந்த நன்றி என்று சொல்லி முடித்தால் கூட நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடைக்காக மட்டும் அல்லாஹ்விடத்திலே நன்றி சொன்னாலும் இந்த வாழ்நாள் முழுவதும் நமக்கு போதாது. அல்லாஹ் சாதாரண ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் நினைத்ததை எல்லாம் பார்க்கிறோம், நம்முடைய கண் ஆரோக்கியமாக இருக்கிறது. நாம் நினைத்ததை எல்லாம் பேசுகிறோம், நம்முடைய வாய் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. நினைத்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறோம், நம்முடைய காது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. எல்லா வாசனைகளையும் நுகர்கின்றோம். எது நல்ல வாசம், எது கெட்ட வாசம், இது எந்த உணவுப் பொருளினுடைய வாசம், இத்தனையும் நாம் நுகர்கிறோம் என்றால் நுகர்தல் சுவை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மூக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம நடக்கிறோம், 2 பேர்த்த அடிக்கிறோம், நம்முடைய கை கால்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். எத்தனையோ சிந்தனைகள் இருக்கு நம்மளுடைய மூளையில், நம்ம மூளை ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மூச்சு காற்றை மிக சுலபமாக விட்டு வருகிறோம். நம்மளுடைய நுரையீரல், நம்மளுடைய இதயம் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கழிவுகளை வெளியேற்றி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சிறு நீரகங்கள் நமக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு பார்ட், இதில் ஏதாவது ஒரு பாகம் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் ஒரு நாளை கடத்துவதற்கே மிகவும் சிரமப்படுகிறோம். வருஷம் முழுக்க நல்லா இருப்போம், வருஷத்துல ஒரு டைம் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்து அந்த 2 நாள் நம்மளால எந்திரிச்சு உட்கார முடியாது, பிடிச்சதை சாப்பிட முடியாது, எதை பார்த்தாலும் கோபம் வரும், எதை குடிச்சாலும் கசக்கும். வருடம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஒரு 2 நாள் மட்டும் உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு உடல் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அப்போ செல்வம் என்பது எப்படி மிக முக்கியமான அருட்கொடையோ அதை விட அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்கு கூட ஆரோக்கியம் தேவை. இன்றைக்கு எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் மிக கொடிய ஒரு நோய் வந்து விடுகிறது. இப்போது அவர்களுடைய செல்வத்தினால் நான் விரும்பியதெல்லாம் சாப்பிட்றேன், சாப்பிட முடியுமா? நான் விரும்பிய இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு காசு இருக்கு, ஆனா உடலில் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால இடத்துக்கெல்லாம் போக முடியுமா? அப்போ ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த எல்லா அருட்கொடைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆரோக்கியம் என்கின்ற அருட்கொடை முக்கியமாக வேண்டும். ஒரு பெண்மணி வந்து கர்ப்பிணியா இருக்காங்க, மாசமா இருக்காங்க, அவங்கள யாரு பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்துருன்னு சொல்லுவாங்களா? நல்ல பொம்பளை பிள்ளையா பெத்துருன்னு சொல்லுவாங்களா? நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தைய பெத்துரு அப்படி சொல்லுவாங்க. கர்ப்பிணி இருக்கக்கூடிய அந்த தாயும் அல்லாஹ்விடத்துல எதை வேண்டுவாங்க? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது 2வது விஷயம். முதல் விஷயம் அல்ல, எனக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை கொடு. அப்போ ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமாக வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு பாக்குறோம், ஒரு பெண்மணி மாசமா இருக்காங்க, அப்ப வந்து அல்ல என் குழந்தை பெருசாகி நல்ல பணம் காசுன்னு வாழணும், என் குழந்தை பெருசாகி இப்படி எல்லாம் வாழணும், அதை நினைப்பாங்க. ஆனா முக்கியமா ஒரு விஷயத்த நினைப்பாங்க, குழந்தை முதல்ல ஆரோக்கியமா பிறக்கணும். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்ல ஆரோக்கியமான குழந்தையா இருந்தா போதும். அப்போ ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமாக மனித வாழ்விற்கு அடிப்படையான தேவையான ஒன்று. அந்த ஆரோக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில வேண்டி இருக்கிறார்கள். ஆரோக்கியம் என்று மட்டும் ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் மற்ற அனைத்து அருட்கொடைகளையும் ஒரு மனிதன் சுவைக்க முடியாது, ஒரு மனிதன் அனுபவிக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் 63வது வயதில் இறப்பை எய்துகிறார்கள். இறப்பை எய்துகின்ற காலம் வரைக்கும் நபி அவர்கள் போருக்கு சென்று வருவார்கள். போருக்கு சும்மா போருக்கு போய் ஓரமா நின்றுட்டு வரேன், இது போர் செய்யறதா? அல்லாஹ்வின் தூதர் எப்படி போருக்கு போவார்கள்? எதிரிகளிடையே எதிர்த்து நின்று அவர்களிடத்திலே ஆயுதம் ஏந்தி ஆயுதம் தாங்கி போராடுவார்கள். போராடுவது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த படையையும் கட்டி காப்பவர் தான் தளபதி. அந்த போர் படை தளபதியாக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள், தன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி பேணி பாதுகாத்திருப்பார்கள். இறக்கின்ற காலம் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆரோக்கியமாகத்தான் இருந்து ஆரோக்கியமாகத்தான் இறந்தார்கள். அப்போது ஒரு ஆரோக்கியம் என்பது பிறந்த குழந்தை முதல் இறக்கின்ற மனிதன் வரை அத்துணை பேருக்கும் மிக பொதுவானது, மிக அடிப்படையானது. வாழ்க்கையில் அடுத்த நொடி நான் போக வேண்டும் என்று சொன்னாலும் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும். இன்றைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா நம்ம சின்ன பாதிப்புக்காக போயிருப்போம். நம்ம ஒரு சளி, ஒரு காய்ச்சல், ஒரு வயிற்று வலி,
இந்த மாதிரி சின்ன காரணத்துக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் எத்தனையோ நோய் சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு சர்க்கரை இருக்குதுங்க, எனக்கு பிரஷர் இருக்குது, எனக்கு ஹார்ட்ல இந்த ப்ராப்ளம், எனக்கு நுரையீரல்ல இந்த ப்ராப்ளம், சரியா நடக்க முடியல, முன்ன மாதிரி கண்ணு தெரிய மாட்டேங்குது, முன்ன மாதிரி காது கேட்க மாட்டேங்குது. எத்தனையோ பெயர் கொண்ட நோய்களை சொல்றாங்க. இன்னும் சிலருக்கு பெயர் என்னன்னே தெரியல, அப்படி ஒரு நோய் இருக்குது. என்னன்னு தெரியல, முன்ன மாதிரி இப்ப இருக்க முடியறது இல்ல. பேரே தெரியாத நோய்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்து, மிகப்பெரிய பரிசையும் பொக்கிஷத்தையும் கொடுத்து நம்மை மிக ஆரோக்கியமாக வாழச் செய்கின்றான் என்றால் இந்த அருட்கொடைக்காக அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் நினைக்கத்தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு நம் மனம் போகும். எப்ப பாரு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளையே நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, நான் இப்படி இருக்கேன், நான் சரியா படிக்கல, நான் சரியா அதை பண்ணல, எனக்கு சரியா வீடு இல்லை, எனக்கு சரியா குழந்தைகள் இல்லை, என்னை பாக்குறவங்கள என்னை கேலி பண்றாங்க என்று நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே நாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இறைவன் எனக்கு இதை செய்யவில்லையே, இறைவன் எனக்கு அதை செய்யவில்லையே என்று இறைவனின் மேல் குறையை கண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் எனக்கு இத்தனையும் கொடுத்திருக்கிறானே, எத்தனையோ மக்கள் எப்படி எப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எனக்கு இத்தனை சந்தோஷங்களை கொடுத்திருக்கின்றானே, எத்தனையோ மக்கள் ஆரோக்கியம் இல்லாமல் அலைகிறார்கள், அல்லாஹ் எனக்கு அவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானே என்று அல்லாஹுடைய அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக முடியும். நபிகள் நாயகம் அவர்களும் சரி, அல்லாஹும் சரி, அல்லாஹுடைய இந்த மார்க்கமும் சரி, நமக்கு எந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு தடை என்று சொல்கிறதோ அந்த விஷயத்தில் எல்லாம் அந்த தடைக்குட்பட்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியங்களும் நன்மையானதாக அமையும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் தடை இருக்கிறது. தடையெல்லாம் சரி, இதெல்லாம் தடை, நான் போக மாட்டேன் என்று அந்த தடைக்குட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெற்ற மனிதர்களாக ஆகும். அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம், அல்லாஹ் நம்மை மிக ஆரோக்கியமாக படைத்திருக்கிறான். இந்த ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றியை சொல்லி, இன்னும் இந்த ஆரோக்கியத்தை எல்லாம் பேணி பாதுகாத்து, இந்த ஆரோக்கியத்தை இஸ்லாத்தின் அடிப்படையில் நம் ஆரோக்கியத்தை செலவழித்து அதன் மூலம் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.